இன்றைக்கி வெள்ளை பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து 5 மணி நேரம் கழிஞ்சு 4 டைமு 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கழிஞ்சு 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அதில் அரை மூடி தேங்காய், அரை கப்பு, 1 கப் அரிசிக்கு அரை கப்பு தேங்காய், அரை கப்பு சாப்பாடு. நான் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு, குக்கர் சாப்பாடாக இருந்தாலும் சரி, வடித்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, அரை கப்பு சாப்பாடு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நெவுன்னு அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நெவுன்னு அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நெவுன்னு அரைச்சிக்குங்க. இது ஒரு ஓசியில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓசி எடுத்துங்க, ஊற்றிக்குங்க. அது தேவையான உப்பு சேர்த்திங்க. முன்னே போட்டால் மிக்சியில் கூட இந்த கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட நல்லா போட்டு கரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா உப்பு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கைவிட்டு கரைச்சிக்குங்க. நல்லா கலங்குற அளவு கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் புளிக்கிட்டு. நான் நைட்டு கரைச்சி வைக்கிறேன், வெடிஞ்சு சுடுறேன். நீங்கள் அப்படி செஞ்சாலும் செய்யலாம், இல்லைன்னா 8 மணி நேரம் புளிச்சு அப்புறம் சுடுங்க. கரைச்சாச்சு. நிலம் தொடச்சி மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் புளிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா புளிச்சு வந்துருச்சு. இதில் சோடா போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சோடா சேர்த்திங்க. நல்லா கரைச்சிக்குங்க. அடுப்பு பற்ற வச்சு பணியாரக்கல் வச்சுக்கோங்க. இப்போ நெய் ஊற்றிக்குங்க. இப்போ காஞ்சிருச்சு கல், நீ ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு ஊற்றிக்குங்க. தெரியலையா? கொஞ்சம் முக்காக்குள்ளேயே ஊற்றிக்குங்க. சுட்டு போ. எல்லாம் ஊற்றியாச்சு. வேவிட்டு நீ திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வேவிட்டு. நான் நெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றி விட்டுக்கலாம். நான் நெய் ஊற்றி சுட்டுருக்குறேன். நீங்கள் திருப்பிக்கலாம். ஒரு சைடு வந்துருச்சு, திருப்பிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சுன்னு திருப்பிக்கலாம். எல்லாம் அப்படி திருப்பி விட்டுருங்க. இந்த கடை வேவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா வேவிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த சைடு வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வெள்ளைன்னு வெள்ளை பணியாரம் சூப்பராக வந்திருக்குது. குட்டீஸ்க்கெல்லாம் இப்படி சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க.
இன்னும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா இன்னும் கலர் நல்லா விலையே இருக்குது. நான் நெய் ஊற்றினாலும் கொஞ்சம் கலராக இருக்குது. நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இது எடுத்தாச்சு, இன்னொன்று ஊற்றிக்கலாம். இன்னொரு அடசில் ஊற்றிக்கலாம். இந்த அடசில் வெந்துருச்சு, நீ எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கணும், கொஞ்சம் வேகாத அளவுக்கு திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க. வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளை பணியாரம் சுட்டாச்சு, சூப்பராக வந்திருக்குது பொசு பொசுன்னு. இந்த மாதிரி நீங்களும் சுட்டு கொடுங்க, குட்டீஸ்க்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது சுட்டது. இந்த மாதிரி பணியாரம் வரைக்கும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த அளவு ஓட்டு செஞ்சு வரங்க. அதிகம் வேணுன்னா இதே மாதிரி எச்சா போட்டுக்குங்க. அதிகமாக செய்யணுன்னா செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.